தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவோடு இனிய நிறம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவரை துதிப்பதற்கு, அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு, அவருடைய வார்த்தைகளை தியானித்து தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட அவரை துதிக்கும்படியாக, தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, நமக்கு விடுதலை தரும்படியாக தேவன் விரும்புகிறார். வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. யோவான் 15:7 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமே, ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அருளப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதை உணர்த்து மனமாக அமைந்த ஒரு அருமையான கருத்து செறிந்த ஒரு துதி பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. அவர் வார்த்தையின் மேலே நீங்களும் நானும் சார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கவலை இல்லையா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி put your hands together. ஓ நன்றி இயேசுவே. அப்படி இருக்கிற கரங்களை தட்டி அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்பா நம்மோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் செய்யும். வெளிப்படுத்தல் 1:18 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, அவர் உங்களுக்கும் எனக்கு அற்புதமான விடுதலை, அற்புதமான சுகத்தை தர விரும்புகிறார். சேர்ந்து பாடுவோமா? மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ நன்றி. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களையும் என்னையும் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாராம். எத்தனை நல்ல தேவனவர். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுவோம். Thank you Jesus. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே இனி விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே இனி விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என்
பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என் தேவன். எல்லாரும் சேர்ந்து தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ரஃபா என் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை வந்தும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையாமே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவன், அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கிருபையாக தந்திருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மீது நீங்களும் நானும் சார்ந்து கொள்ளும் பொழுது கவலை தேவையில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்க, இயேசப்பாவுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் பலப்பட ஒப்பு கொடுங்க. கவலை உங்களையும் என்னையும் அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை பாடுகள் வந்தாலும் சரி, பலவீனங்கள் வந்தாலும் சரி, மரண பள்ளத்தாக்குகளை ஒருவேளை சந்திக்க நேர்ந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில சார்ந்திருப்பதற்கு மாத்திரம் இடம் கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி ஏசப்பா, ஏசப்பா நன்றி என்று சொல்லி சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பு, நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய தயவுள்ள கிருபை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒருவேளை நடந்தாலும் நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உன்னதங்களில் உட்கார வைக்கிறீர் சுவாமி. நெருக்கப்படுகிற நேரங்களில் கண்ணீரின் பாதையில கர்த்தர் நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீரே. யெகோவா ஈரே, சுகம் கொடுக்கிற யெகோவா ரஃபா, உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விசை இருக்கிற இடங்களில் நல்ல வாய்களை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனே, எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாருடைய வாய்களையும் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை நேசிக்கிறவரப்பா, நீர் எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாதபடிக்கு அன்போடு அள்ளி அரவணைத்து முத்தமிடுகிற நீ நல்ல தேவனாக இருக்கிறீரே. மறவா இயேசு மறவா, உரிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவாரோ. நன்றி. மறவா சேர்ந்து சொல்லுவோம். இயேசு மறவா, உரிமை பொழுதிலும் உன்னை மறவா. நன்றி. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அழைத்த தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் அல்லவோ நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே. அப்படியே ஆராதனை செய்வோம். மறவாத தேவனுக்கு உள்ளத்தை திறந்து
மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். Amen. Hallelujah. மறவார். Thank you, Jesus. இயேசு மறவார். உன்னை உருவாக்கின தேவன் மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் அவர், உங்களை மறப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உனக்கு வழிகாட்டிட நடத்திட அவர் மறப்பதும் இல்லை. பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த ஆராதனை நேரத்தில், ஆண்டவரே வாக்குத்தத்தங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, உமக்கு நன்றி. ஆராதனை என்பது அவருடைய நாமங்களை எண்ணியவருக்கு நன்றி செலுத்துவது. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா நடத்தி வந்தவரே, அந்த வனாந்தரமான பாதையில நடத்தினாரே, கானானை நோக்கி நடத்தினாரே, செழிப்புள்ள தேசங்களை பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தாரே. வனாந்தரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இந்த ஆராதனை நேரத்தில். ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் இணைக்கிறோம் அப்பா. எங்களுடைய மூதாதையர்களை ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அப்பா சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இனி நடத்தி வந்த மகத்துவமான உம்முடைய புயங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அப்பா. உள்ளத்தை திறந்து ஆண்டவரே இந்த வல்லமையுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். Thank you, Jesus. Amen. Amen. Hallelujah. வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார். இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். சகோதரனே சகோதரியே, இமை பொழுதிலும் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் அவர் அல்லவோ? தாயின் கருவில உங்களையும் என்னையும் முன்குறித்து முத்தரித்தவர் அவர் அல்லவோ? இன்று வரைக்கும் உங்களையும் என்னையும் காத்து வழி நடத்துகிற எபினேசர் அவர் அல்லவோ? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற சகோதரனே சகோதரி, அன்பான குடும்பங்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன்ப்பா, நான் மறக்கப்படுகிறேனே ஆண்டவரே, மற்றவர்களை ஒதுக்குகிறத நான் உணர்கிறேன் அப்பா. எனக்கு அழகில்லை, புகழ் இல்லை, பணம் இல்லை, ஊதியம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை ஆண்டவரே. நான் ஒதுக்கப்பட்டவளாக ஒதுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேறத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. சகோதரனே சகோதரி, அன்பான குடும்பங்களை உங்களை பார்த்து கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நான் மறப்பதில்லை, நான் மறப்பதில்லை, நான் வாக்குத்தத்தங்களின் தேவன், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொல்லி இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மறவாத நேசர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனபுத்திரன் அல்ல. அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார், அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். அவர் வார்த்தையின் மீது சார்ந்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நெருக்கத்தின் நேரமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் நடத்தும், நம்மை நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தை திறந்து நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீரே, எங்களை நடத்துகிறீரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை பலப்படுத்துகிறபடினாலே அப்பா, பாடலின் வரிகளின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் எங்களை பலப்படுத்துகிறபடினாலே நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம்.
முத்தி உள்ள ஆராதனை எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்வது, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மீது சாய்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய தோளின் மீது சாய்ந்து கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய சுத்தத்தின்படி நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். உமக்கு உகந்த வண்ணமாக நீர் எங்களை வணைந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி எங்களை வணைந்து கொண்டு அப்பா எங்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களுடைய துதி ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டு நீர் அங்கீகரித்து விட்டபடினால உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஞ்சிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவரை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் தேவன் தந்த கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்க போகிறோம். பொங்கி வரும் அருள் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானா, அது வருவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை அமையுமையானா, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்கள் அது பெற்று தந்து விடுமாம். அதை உணர்த்து மனமாக அமைந்த நல்ல ஒரு கருத்து செறிந்த ஒரு பழைய பாடல் பாட கேட்போமா? மனிதரை மாற்றிடுவே, மங்கிப் போன
எனக்கு பிரியமான தேவஜனமே, அருமையாக ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இயேசுவோடு இனிய நேரம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீங்க. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இறுதி வரை தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபத்திலும் பங்கு பெற்று ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு பட்சமாய் நான் கேட்கிறேன். அப்படியே கண்களை மூடுவோமோ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நேரத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் தருகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அற்புதராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற நல்ல தெய்வமாகவே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். பேசும் அடியவர்களாகி நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாயும் நாங்கள் மாறிவிடும்படியாக எங்கள் மீது கிருபையாக இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினால நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பெருதியாக இருக்கட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசட்டும் என்று சொல்லி காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு, விரும்புகிற காரியம் பொங்கி வழியும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பொங்கி வழியும் ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் என் பிள்ளைகளோடு பேசும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஓவர்ஃப்ளோயிங், abundance of blessings, overflowing or otherwise it is called as abundance of blessings. பொங்கி வழியும் நிறைவான ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அருமையான தேவஜனமே, நடக்கிற சூழ்நிலைகள், இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தையின் மீது பசிதாகம் உள்ள, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் தர விரும்புகிற ஆசீர்வாதம் என்ன? பொங்கி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை முகவரியாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். திருப்பி வைத்துக் கொள்வோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். முகவரியாக ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் அவர் ஒருவரையே சேவிக்க வேண்டுமா? You and I should worship, praise, hallelujah, God alone, Jesus alone. இயேசு ஒருவரை மாத்திரம் நீங்கள் நானும் ஆராதிக்க வேண்டுமாம், அவருக்கு தொழுகை செய்ய வேண்டுமாம், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும், அது மாத்திரமல்ல வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த கொள்ளை நோயினால ஒருவேளை பாதிக்கப்பட்டு பயத்தோடு என்னவாக முடியுமோ, என்னவாக மாறுமோ, ஆண்டவரே என் குடும்பத்தில் எல்லாரும் பாதிக்கப்படுகிறோமே, ஒன்றன் பின் ஒன்றாக பாதிப்பு வருகிறதே என்று சொல்லி ஒருவேளை பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசும்படியாக விரும்புகிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், அது மாத்திரமல்ல வியாதி உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம், அதைத்தான் தேவன் இன்றைக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய கண்களை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 4, 11 இந்த வசனங்களுக்கு நேராக திருப்போம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பார்ப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா அங்கே மோசே கர்த்தர் விதித்த யாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். உபாகம் 1ஆம் அதிகாரம் 2, 4 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் மோசையோடு பேசின சொன்ன காரியங்களை யாவற்றையும், மோசே கர்த்தர் விதித்த யாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி அவன் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில தான்
கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதையும் அருமையாக காண்பித்து கொடுக்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? உபாகமம் 1 வசனத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின் மூலமாக தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். உபாகமம் 1 வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, நல்ல கவனிங்க, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லிரணும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காது கேட்கல, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பாராம்? 1000 மடங்கு. ஹல்லேலூயா. வாட் a beautiful promise. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. 1000 மடங்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் சொல்லியபடியே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். பொங்கி வழியும் ஆசீர்வாதம், overflowing blessings, abundance of blessings ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஊற்றும்படியாக விரும்புகிறார். பொங்கி வழியும் ஆசீர்வாதம், பொங்கி வழியும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். வேணுமா? பக்கத்தில் கேளுங்க. வேணுமா? எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, 3 காரியங்களை மாற்றணும். சுருக்கமாய் தேவன் நமக்கு தியானிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் நானும் பொங்கி வழியும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் அவர் சொன்னபடியே உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் முதல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கண்கள் நேராக திரும்பட்டும். உபாகமம் 16 வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை நம்ம மைக்கில் வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 30:16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவருடைய வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கும்படியாக விரும்புகிறார். Beloved of the Lord, my dear brothers and sisters in Christ, கர்த்தர் உங்களையும் என்னையும் abundance of blessingsனால ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பொங்கி வழியும் ஆசீர்வாதம், overflowing blessings, நிறைவை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த நிறைவை கொடுக்கும்படியாக விரும்புகிற தேவன் எதை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கற்பிக்க விரும்புகிறாரா? நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? ஹல்லேலூயா. அவருடைய வழிகளில் நீங்களும் நானும் நடக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டுமாம். அன்பு செலுத்தணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே உண்டோ? இயேசுவிடத்தில் நீங்களும் நானும் அன்பு செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். யாக்கோபே நீ வேறொன்றுமா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசுவின் அன்பில் வேறொன்றணும், இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அன்பு செய்ய வேண்டுமா? கர்த்தரிடத்தில் அன்பு உண்டு. அவருடைய வழிகளில் நடக்கணுமா? உங்களுடைய என்னுடைய காணிக்கைகளை காட்டிலும் எனக்கு அன்பான தேவ ஜனமே கீழ்ப்படிதல் பெரிது. அவர் சொன்ன காரியத்தை அப்படியே சொல்லும். அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே, அடியவளாகிய நான் கேட்கிறேன் என்று சொல்லி சகோதரி அன்பான குடும்பங்களே, நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பு செய்ய தான் சொல்றார், வேற எதையும் செய்ய சொல்லலை. அவருடைய வழியில் நடக்க ஒப்புக்கூடு மகனே மகளே என்று சொல்லி சொல்லுகிறார், வேற எதையும் சொல்லலை. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுந்தான் கர்த்தர் சொல்றார், வேற எதையும் சொல்லலை. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கோடிகளை என் தேவன் கேட்கவில்லை, மாறாக அன்பு, அவருடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு நடத்துதல், அப்படிப்பட்ட ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உண்டோ? 1000 மடங்கு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. Overflowing blessings are waiting for you. Beloved of the Lord, it is waiting for you. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தான் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு தேவன் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஆனால் என் வேதம் அருமையாக சொல்கிறது. திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். 2 வசனத்தை நம்ம சேர்த்து வாசிக்க கேட்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால், அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ளுகிறவர்களானால், அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இராது. என் வேதம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வோமே, அவருடைய கற்பனையின்படி நடப்போம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளின்படி நடவாதபடிக்கு அவைகளுக்கு விரோதமாய் நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவோமே, என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, நமக்குள் என்ன இரானா? சத்தியம் இராது. அவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அவர் அன்பிலும் அவருடைய வழிகளிலும் அவருடைய கற்பனைகளிலும் நீங்களும் நானும் நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பங்களே, நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எத்தனை கோவிட் வந்தாலும், எத்தனை லாக்டவுன் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்களிடத்தில், என்னிடத்தில், நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இவைகள் தான். அன்பு செய்யும்படியாக தேவனிடத்தில், அவர் வழியில் நடக்கும்படியாக, கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாமல் போவோமே, ஆனால் சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கற்பனைகள் என்ன? அதையும் வேதம் உங்களுக்கு எனக்கு அருமையாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறது. மார்க் 12வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். மார்க் 12ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 4 வசனங்கள். மார்க் 12ஆம் அதிகாரம் 28வது 2வது பகுதி. முதல் பகுதியிலிருந்து வாசிக்க கேட்போமே. மார்க் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், 29வது வசனம், 30வது வசனம், 31வது வசனம். அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சகோதரனே சகோதரியே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. முழு ஆத்துமா, முழு பலம், முழு இருதயத்தோடு நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில், கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் அன்பு செலுத்த, அவருடைய வழியில நடக்க, அவருடைய கற்பனைகளை கைக்குள்ள அழைக்கப்படுகிறோமே. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு உங்களையும் என்னையும் படைத்த அன்பின் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செய்வது போல பிறனிடத்திலும் அன்பு செய்வாயாக. இது இரண்டாவது பிரதான கற்பனை. கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? கை கொள்வோமேனா உங்களுக்கு எனக்கும் பொங்கி வெளியும் ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. 1000 மடங்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு நீக்ரோ பெண்மணி ஒரு எஸ்டேட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். அங்கே ஒரு மிஷினரி ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மிஷினரி கண்ணீரோடு இயேசுவின் அன்பை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின அன்பு என்று சொல்லி இயேசுவின் விலையேறப்பட்ட அந்த சிலுவை பாடுகள், மரணங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சகோதரியை அந்த வசனங்கள் தொட்டது, அந்த வார்த்தைகள் தொட்டது, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தொட்டது. அந்த அன்பினால் ஈர்க்கப்படுகிறாள். வேகமாக ஓடுகிறாள். கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வேகமாக ஓடுகிறாள். கை நிறைய காசுகளோடு வருகிறாள்.
கூட்டம் முடிந்தது, ஜெபித்து முடிந்தாயிற்று. நேராக அந்த மிஷினரியை போய் பார்க்கிறாள். அந்த மிஷினரியுடைய கரங்களில் காசுகளை கொடுக்கிறாள். அந்த மிஷினரிக்கு நன்றாக தெரியும் இந்த சகோதரி ஒரு ஏழை சகோதரி என்று சொல்லி. அந்த நீக்ரோ பெண்ணிடத்தில் கேட்டாராம், இத்தனை பணங்கள் உனக்கு ஏதம்மா என்று சொல்லி. அந்த சகோதரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நான் அவரை தேடாதபடிக்கு அவரிடத்தில் அன்பு வைக்கவில்லை, எனக்காக அன்பு வைத்தாரே, அந்த இயேசுவுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், விரும்பினேன். அவரிடத்தில் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த அன்பை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். ஆகவே என்னை நிரந்தர அடிமையாக இந்த தோட்டக்காரனுக்கு, இந்த முதலாளிக்கு என்னை விட்டு விட்டேன். அதற்கு அவர்கள் கொடுத்த காசை தான் உங்களுடைய கரத்தில் வந்து கொடுத்துட்டேன் சொல்லி சொன்னாலாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பு செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பு செய்வோமையானா உங்களுக்கும் எனக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, நிறைவு கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். இரண்டாவது காரியம், புதிய ஏற்பாட்டின் பெர்ஸ்பெக்டிவில் ஒருவேளை இதை நம்ம பார்ப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, 1000 மடங்கு ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 25, 30, 31, 32, 33 திருப்பி வைத்துக் கொள்வோமா? திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 25, 30, 31, 32, 33 அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவை, உடையை பார்க்கிலும் சரீரங்களும் விசேஷத்தமானவைகள் அல்லவா? 30வது வசனம் 31, 32, 33. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, நல்ல கவனிங்க, இவைகளெல்லாம் யார் நாடி திரிறாங்களா? அஞ்ஞானிகள் நாடி திரிகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, நல்ல கவனிங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். My God knows it. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்வோமா? ஹல்லேலூயா. முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டுமாம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, அன்பின் ஆண்டவராகி இயேசு நீங்களும் நானும் நிறைவான ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இவைகள் உங்களுக்கு தேவைதான் என்பதை பரமபிதான் அவர் நன்கு அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எப்போ கொடுக்கப்படுமா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்போ வருமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்களும் நானும் நாடி தேடும் பொழுது இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவைகள் மீதே நாட்டமா யார் இருப்பாங்களா? அஞ்ஞானிகள். இது ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்ப்போம். ஏன்னா பேகன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு சில வியாக்கியான நூல்களை பார்த்ததுக்கு அர்த்தம் நம்ம கண்டுகொள்ள விருப்பப்படுவோமே. ஆனால் தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு மாற்று காரியங்களில் உள்ள தங்களை ஒப்பு கொடுக்கிற மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளையே தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் மெய் தெய்வத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தேட வேண்டியது என்ன? முதல்ல தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா.
நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அதை காட்டிலும் மேலானது. அதை காட்டிலும் மேலானது என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அன்பின் ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இயேசப்பா தன்னுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் தமக்கு வைத்திருக்கிற திட்டம், தேவ ராஜ்யம் என்ன, அதை நன்கறிந்தவராக இந்த உலகத்தில் உலாவி வந்தார். அதை நன்கறிந்தவராக அவர் செயல்பட்டார். தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? நீங்களும் நானும் ஜெபத்தில் அன்பின் ஆண்டவராகி இயேசுவோடு இணைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுப்பா இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கும் எனக்கு முன்மாதிரிகளை விட்டு சென்றார் அல்லவா? ஜெபத்தில் பிதாவாகி தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நேரம் கிடைக்கும் பொழுதுதான் ஜெபிக்கிறார். மலைக்கு செல்லுகிறார், ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு செல்லுகிறார், இருட்டோட வனாந்தரமான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பின் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தபடினால அவருடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான சிந்தனைகள், காரியங்கள் மேலோங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களுக்காய் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க முடியாது, அர்ப்பணிக்க முடியாது, செயல்பட முடியாது அழைக்கப்படுகிறோம். இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் உண்டே. உன் வீட்டுக்கு அருகாமையில் உண்டே, உன் தெருக்களில் உண்டே, நீங்க வாழுகிற பட்டணங்களில் உண்டே, நீங்க வாழுகிற கிராமங்களில் உண்டே, நீ வாழுகிற மாநிலங்களில் உண்டே, நீ வாழுகிற தேசத்தில் உண்டே, உலகத்தில் உண்டே. அவர்களை குறித்த கரிசனை உண்டோ? அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை நன்கு உள்வாங்கினவராக அவர் செயல்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு இணைந்திருந்தார். நீங்களும் நானும் இயேசுவோடு ஜெபத்தில் இணையும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ன, ராஜ்யத்தின் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதை குறித்து என் வேதம் அருமையாக சொல்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போமா? மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 3 தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதில் மத்திய 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 10வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையா அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் பேசுகிறார். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம். 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை பின்பது அவருடைய நீதியின் தேடும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற நீதி உண்டோ? நீதி உண்டோ? வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்துவதற்கு தேட வழி உண்டாக்குகிறபடினால தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. திரும்ப இந்த வசனத்தை படிக்க கேட்போமா? எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அவங்க தேவ நீதியை நிலைநாட்ட விரும்பல, தங்களுடைய நீதியை நிலைநாட்ட விரும்புறாங்க. ஒருவேளை அது ஆடைகள் மூலமாக இருக்கலாம், நம்முடைய உடல் பாவனைகள் மூலமாக இருக்கலாம், சிரிப்பின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக. ஒருவேளை நீங்களும் நானும் நீதி, இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் அநேக நேரத்தில் இதுதான் நீதி உள்ள வாழ்க்கை, இதுதான் நீதி, இதுதான் பரிசுத்தம், இதுதான் தேவனுக்கு முன்பதாக பிரதியான பரிசுத்தம் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் வகுத்து விட்டதை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது ஒருவேளை தவறும் தெரிஞ்சாலும் நம்முடைய நீதியை நிலைநாட்ட நம்ம விரும்புகிறபடினால தேவனுடைய நீதியை நிலைநாட்ட என்ன செய்து விடுறோம்? மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஆலயங்களில் பார்க்க முடிகிறது,
தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் குடும்பங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்க்க முடிகிறது. நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அநீதி இழைக்கப்படுகிறது. உலகம் எங்கிலும் பயன்படுகிறோம், தேசத்தில் பல மாநிலங்களுக்கு செல்லுகிறோம், தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம். சிலர் சொல்கிறாங்க அநீதி இழைக்கப்படுகிறது பிரதர், இந்த ஆலயத்துக்கு சென்றேன், அநீதி எனக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய நீதி நிலைநாட்டும்படியாக நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்வோமே ஆனால் உங்களுக்கு எனக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதம், பொங்கி வழியும் ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி பரமபிதாவானவர் அறிந்திருக்கிறாரே. எத்தனை நல்ல தேவன். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றான். நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவஜனமே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. Give, it will come back to you. Beloved of the Lord, give, it will come back to you. கொடுங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கொடுக்கிறோமா? உங்களுடைய என்னுடைய கண்களுக்கு முன்பதாக ஏழை எளிய மக்கள், தேவையோடு இருக்கிற மக்கள், ஒருவேளை உங்களுக்கு திராணி இருக்குமேனா அவங்க திராணிக்கு ஏற்றாற் போல மற்றவர்களுக்கு கொடுங்க. தேவையோடு இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. அது கர்த்தருடைய பார்வையில் பெரிதியாக இருக்கும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். எனக்கு அன்பான தேவஜனமே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் 1000 மடங்கு கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அளந்து போடுவானா, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ the same measure it will come back to you. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் 100 என்ன உனக்கு பன்மடங்கு கொடுக்க முடியும். என் வேதம் அருமையாக சொல்லுவேன், நீ கொடுக்கிறத கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறோமா? எனக்கு அன்பான தேவஜனமே, பொங்கி வழியும் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஓவர்ஃப்ளோயிங் blessings God wants to give to you, give to us. நமக்கு கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், அவரிடத்தில் அன்பு செலுத்தணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். இது முதலாவது காரியம். 2வது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். 2வது காரியம். 3வது காரியம் கொடுக்கணும். நீங்களும் நானும் அந்த 3 காரியத்தை செய்யும் பொழுது பொங்கி வழியும் ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கொடுத்தேன். என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்தார், அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்ததுனால ஏசப்பா ஒன்றும் சாதாரணமாக மாறிவிடலை. இன்றைக்கு மகிமையாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டும் வரப்போகிறார் ராஜாவாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்வு அன்பின் ஆண்டவராக இயேசு கொடுத்தபடினால் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னையா ஆசீர்வாதம்? உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமாகிய ரட்சிப்பை இலவசமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய ஜீவனை, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்து இலவசமாய் தந்திருக்கிறார். God has given salvation freely unto us. உங்களுக்கு எனக்கும் இலவசமாக ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is being given. எத்தனை நல்ல தேவன். பாவியாகிய எனக்காக, பாவிகளாகிய நமக்காக இயேசு தன்னையே கொடுத்தாரா. இந்த உலகமே மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுவல்லவோ? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுவல்லவோ? The biggest miracle, the biggest blessing என்ற எதுன்னு கேட்பீங்கன்னா ரட்சிப்பு தான். பாவத்துக்கு மரித்த நீதிக்கு பிழைக்கிறது தான்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். பொங்கி வழியும் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் தரபடியாய் விரும்புகிறார். பொங்கி வழியும் ஆசீர்வாதம், ஓவர்ஃப்ளோயிங் blessings God just want to give to us. நமக்கு கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, எனக்காக நீர் வந்தீரே, என்னை மீட்க உண்மையே தந்தீரே, ஆண்டவரே கொடுத்தீரே. அப்படி ஒப்பு கொடுங்க, அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். நம்முடைய ஆத்தும் ஆவி சரீரத்தை அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் நீர் அல்லவோ? ஆண்டவரே, பொங்கி வழியும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீர் அல்லவோ? ஓ நன்றி இயேசுவே, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேரே. இந்த தேவைகள் எல்லாம் உண்டு உங்களுக்கு என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேரே. அப்பா, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம நாமே ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம், நம்மை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு செய்வதில், உம்முடைய வழிகளில் நடப்பதில், ஆண்டவரே, கற்பனைகளை கை கொள்வதில், ராஜ்யத்திற்கு ஏதுவான காரியங்களை சிந்திப்பதில், செயல்படுவதில், ஆண்டவரே, உம்முடைய நீதியை நாங்கள் வெளிப்படுத்துவதில், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவதில், கொடுப்பதில் நாங்கள் தவறிவிட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறீர். நாங்கள் எங்கள் மறுபடியும் அர்ப்பணம் செய்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிற்றே, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி சொல்லுவோமா? இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில் பாடலின் வரிகளை பாடாதபடிக்கு அப்படி இருக்கிற இடங்களில் சகோதரி சகோதரி, அன்பான குடும்பங்களை, அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான குட்டி பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை இப்பொழுதே நீர் நீட்டுகிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பின் கரம் வைக்கப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி, அன்பான குடும்பங்களை உங்களை நீங்கள் அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில், அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவ கரம் உங்கள் மீது இறங்குகிறது, தேவ கரம் உங்கள் மீது இறங்குகிறது. பிரியமான தேவ ஜனமே, நம்மை நாமே பரிசோதனை செய்து தேவ சமூகத்தில்
சமூகத்தில் இன்னும் சீர்தூக்கி பார்த்து திருந்த வேண்டிய காரியங்கள், மாற வேண்டிய காரியங்களில் மாற்றத்திற்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வரும். தேவன் உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தொடுகிறபடினால் நமக்கு நன்றி. ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், அன்பான சபைகள், அன்பான பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல தேவைகளுக்காக ஏங்கி நிற்கிறார்களோ உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரம் இப்பொழுதே இறங்கி ஒவ்வொருவரையும் தொடட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. தொடுகிறபடினால் நமக்கு நன்றி. எல்லா கண்ணீர் மாறட்டும், புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். வேலைக்காக போராடுகிற தம்பி ஒப்புக்கொடு. தேங்க்யூ ஜீசஸ். வேலைக்காக போராடுகிற தங்கச்சி ஒப்புக்கொடு. அன்பான சகோதரி சகோதரியை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் புதிய ஆரம்பம், புதிய தொடக்கத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. உலகமே அடைக்கப்பட்டாலும் இவைகள் உங்களுக்கு தேவைகள் என்று அறிந்திருக்கிற பரமபிதாவானவர் உங்களுக்கு கட்டாயம் அவைகளை தருவார். காட்டு புஷ்பங்களுக்கு செய்கிறவர் அவர் அல்லவோ, காக்கைக்கும் குருவிக்கும் செய்கிறவர் அவர் அல்லவோ, அதை காட்டிலும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பதாக விசேஷமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசேஷமான உனக்கு, விசேஷமான உங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். 1 பேதுரு 2:24, ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி சுகமளிக்கிற வல்லமையின் கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னீரே. தேவக்கரம் இறங்குகிறது. பிரியமானவர்களே, தேவக்கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. வியாதிகளை விளக்குகிறது. உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் தொடுகிறார். He is touching. He is touching. Receive it in the name of Jesus. ஆண்டவர் என்னை தொடுவதற்காக, என்னுடைய ஜாபை தொடுவதற்காக, என் தொழிலை தொடுவதற்காக, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடுவதற்காக ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்துக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ள, உன் அலங்கத்துக்குள்ள சந்தோஷம், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ள புது வாழ்வு. ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய கரத்தை வைக்க விரும்புகிறார். Lord, touch everybody, oh Lord. கொடுங்கள், கொடுக்கப்படும். எங்களுக்காக உண்மையை கொடுத்தீரே ஆண்டவரே. அதன் மூலமாக வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீரே. அந்த ரட்சிப்பின் நறுமணம், சந்தோஷம் குடும்பங்களில் இருக்கட்டும், அலங்கத்துக்குள்ள இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் அப்படி அற்புதங்களை செய்து விட்டபடினாலும் மக்கள் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். எப்படி? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி பாட போகிறோம். பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஆசீர்வதி. நல்ல வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கண்களை மூடி வாய் திறந்து ஆசீர்வதிப்பாரே. இன்னும் ஒரு விசை. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நீங்கள் சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னிங்க. நாங்கள் 3 பேரையும் நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. விதைத்த விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. அநேக அற்புத சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் நீ செய்திருக்கிறீ, இன்னும் செய்ய போகிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.